முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை வலுக்கட்டாயமாக திமுக அரசு வெளியேற்றி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மண்டபங்களை முகாம்களாக மாற்றி மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் முகூர்த்தம் போன்ற பல்வேறு காரணங்களை கூறி மக்களை வலுக்கட்டாயமாக திமுக அரசு முகாமிலிருந்து வெளியேற்றி வருவதாக செய்திகள் வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே புயலின் தாக்கத்தால் ஆட்கொணா துயரில் இருக்கும் மக்களை உணவு, குடிநீர் தட்டுப்பாட்டால் நடு ரோட்டில் இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளியிருக்கிறது திமுக அரசு என கடுமையாக சாடியுள்ளார். பேரிடர் காலங்களில் மக்களுக்கான உரிய குடிநீர், உணவு, உறைவிடம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத நிர்வாக திறனற்ற திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இயல்பு நிலை திரும்பும் வரை மக்களுக்கான அனைத்து தேவைகளையும் தடையின்றி கிடைத்திட தமிழக அரசு உறுதி செய்யுமாறு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.